Well, let's turn our Bibles to Malachi chapter 3, verse 10, and I'll read Proverbs 3:9, two scriptures. வேதாகம் திருப்பிக் கொள்வோம். மல்கியா எழுதின தீர்க்கதரிசனாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் நீதிமொழிகள் 3:9-10 நாம் வாசிக்க கேட்கலாம். Bring all the tithes into the storehouse, that there may be food in my house, and try me now in this, says the Lord of hosts, if I will not open for you the windows of heaven and pour out for you such blessing that there will be no room enough to receive it. மல்கியா 3:10 வாசிக்கிறேன். என்னாலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். And also Proverbs chapter 3, verse 9 and 10. Honor the Lord with your possessions, with the first fruits of all your increase, so that your barns will be filled with plenty and your vats will overflow with new wine. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறேன் கேளுங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். You know, we are talking about financial and material prosperity. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். And I'm showing you through scripture how God prospers a person financially. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் தேவன் எப்படி ஒருவரை செழிப்பாக்குகிறார் என்று வசனத்திலிருந்து காட்டி கொடுத்து வருகிறேன். Should not be ignorant how God does things for you in your life. உங்க வாழ்விலே உங்களுக்காக தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை அறியாமல் இருக்க கூடாது அல்லவா? Even today many Christians are looking up to heaven and thinking that God will do something for them. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மேலே பார்த்து கொண்டு தேவன் ஏதாவது எனக்கு செய்வாரா என்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். Some of them are pleading, God please do something. அது இல்லாம சில கிறிஸ்தவர்கள் கெஞ்சுறாங்க, தேவனே எனக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று. Well, what they don't understand is from his part he has done everything for mankind, for humanity. அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்றால் தேவன் மனுகுலத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்து விட்டார் என்பதை. That is why he said it is finished. ஆகவே தானே சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று. Whatever he needs to accomplish for me and you, for humanity in general, he has done it already, my friend. மனுகுலத்துக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ தேவன் அதெல்லாம் செய்து முடித்து விட்டார். Today what you need to understand is you need to have a knowledge of what he has accomplished for you. இன்னைக்கு நமக்கு என்ன அவசியமா இருக்கிறது என்றால் தேவன் என்ன செய்து முடித்து விட்டார் என்பதை குறித்து அறிவு. When you have a knowledge, then you can appropriate all those blessings. அந்த அறிவு இருக்குமானால் தேவன் முடித்து வைத்ததெல்லாம் உங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுவீர்கள். That is why the Bible says only the truth liberates and sets us free. ஆகவே தான் வேதம் சொல்கிறது சத்தியம் விடுதலையாக்கி சுதந்திரமாக்கும் நம்மை என்று. Ignorance will prevent you from all the fullness and the blessing of God. அறியாமை தேவனுடைய பூரணமான ஆசீர்வாதத்தை பெறாமல் தடுக்குகிறது. But truth will liberate you, set you free, and will bring all the blessings of God into your life. ஆனால் சத்தியம் நம்மை விடுதலையாக்கி அந்த சத்தியத்துக்குள்ளாக நடத்துகிறது நம்மை. That is why scripture is so important, the Bible is so important. ஆகவே தான் வசனம் நமக்கு அவ்வளவு முக்கியம், தேவனுடைய வாக்கியம் அவ்வளவு அவசியமா இருக்கிறது. And no other book can ever come near to the Bible. வேதாகமத்துக்கு நிகராக கிட்ட கூட எந்த புத்தகமும் வர முடியாது. So I'm showing you through scripture how God prospers you financially. ஆகவே பண விஷயத்திலே தேவன் எப்படி நம்மை செழிப்பாக்குகிறார் என்பதை வேதாகமத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். You should not be like the others. மற்றவங்களை போல நீங்க இருக்க கூடாது. God somehow bless me, somehow prosper me, somehow do something for me. தேவனே எதையாவது செஞ்சு என்னை செழிப்பாக்குங்க, எப்படியாவது என்னை ஆசீர்வாதிங்க என்று வேண்டிக் கொள்ள கூடாது. No, if you go to scripture, you understand how God does things for you. வேதத்திலே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அறிய வருவீர்கள் தேவன் காரியங்களை எப்படி செயல்படுகிறார் என்பதை. So scripture teaches us several ways that God has ordained to prosper us financially. நம்மை பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழிக்க பண்ண தேவனானவர் அநேக நியமனங்கள், விதிமுறைகள், காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். We looked at Proverbs 10:22, the blessing of the Lord it truly makes one rich, he adds no sorrow to it, and neither does toiling increase. ஒரு வசனம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே மெய்யாகவே ஒருவனை ஐஸ்வரியனாக்கும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்றும். It's God's blessing that causes a person to prosper in life. வாழ்விலே ஒருவர் ஐஸ்வரியனாக்குகிறது எதுவாம்?
கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்கிறது. Then we looked at prosperity through the covenant. அது மட்டுமில்லாமல் செழிப்பு உடன்படிக்கையின் மூலமாக வருகிறது என்பதை கண்டோம். How God made a covenant with man. எப்படி தேவனானவரே வந்து மனிதனோடு உடன்படிக்கை பண்ணினார். Many blessings to that covenant. One of them is financial and material prosperity. உடன்படிக்கை பண்ணினதிலே அதுல अनेक வாக்குகள் சொன்னாரே. அதுல உன்னை செழிப்பாக்குவேன் என்று சொன்னதும். Then we looked at prosperity through the laws that God has established. அது மட்டும் மூன்றாவதாக நம்ம கண்டது என்னவென்றால் செழிப்பாக்கும் விதிமுறைகள் என்ன என்று. All laws, spiritual or natural laws, been established by God to teach us something. தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு இயற்கை விதிமுறைகளாக இருக்கட்டும் ஆவிக்குரிய விதிமுறைகளாக இருக்கட்டும் வைத்திருக்கிறார் என்றால் அவைகள் நமக்கு ஒரு காரியத்தை போதிக்கிறதா இருக்கிறது. And now we are looking at prosperity, through tithes. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது என்னவென்றால் தசம பாகத்தின் மூலமாக நாம் எப்படி செழித்தோங்குவது என்பது. And both these scriptures that I read to you this morning இந்த காலையிலே வாசித்த ரெண்டு பகுதியும் talks about how we should not only bring a tithe and offering into the storehouse. நாம் தேவனுக்கென்று தசம பாகம் காணிக்கையும் பண்டகசாலையிலே அப்படியே கொண்டு வருவது மட்டுமல்லாமல் But it also talks about how we need to give the first and the best 10% of all our increase. இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கின்றது தசம பாகத்தை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் எப்படி சிறந்ததையும் முதல் பலனையும் தேவனிடத்திலே கொண்டு வருவது என்பதை. The promise is conditional. It is only when you bring the first and the blessed, then only the windows of heaven open, then only your barns begin to be filled. If not, it never happens. அந்த ஆசீர்வாதத்திலே ஒரு கண்டிப்பான காரியங்கள் நிகழ்ந்தாக வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். அவை என்ன? சிறந்ததா இருக்க வேண்டும், முதல் பலனாயும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வானத்தின் பலகணியை திறந்து ஆசீர்வாதம் பொழிந்தருள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Okay, and then I began to show you how it takes faith to tithe. அது மட்டுமில்லாமல் நாம் தசம பாகம் கொடுக்கிறதுக்கும் நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது என்பதை கண்டோம். Whether you are rich or whether you are poor, whether you live in abundance or whether you live in lack and want, it takes faith to really tithe. தசம பாகம் கொடுக்கணும்னா ஒருவருக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. அவங்க பணக்காரங்களா இருந்தான்னா ஏழையா இருந்தாலும் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் தசம பாகம் கொடுக்கணும்னா அவங்களுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. Because even sometimes preachers get it wrong. They think if people are rich they will just tithe. அநேக பிரசங்கமாருங்க இந்த மாதிரி ஏமாந்து போறாங்க பாருங்க. பணக்காரங்களா இருக்காங்களே நமக்கு தசம பாகம் கொடுப்பாங்கன்னு. No, I'll show you from the Bible. Whether rich or poor, if a man has faith in God, when a person trusts God and in his word, only then he will tithe. If not, he will never tithe. தேவனுடையிலே கொண்டு வந்து தசம பாகத்தை ஒருத்தர் கொடுக்கறதா இருந்தா ஏழையா இருந்தாலும் ஐஸ்வர்யனா இருந்தாலும் அவருக்கு விசுவாசம் இருந்தால் தேவனிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பார், கொடுக்கவே மாட்டார். So let's continue this morning and go to Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு நீ காலையில திருப்பிக் கொள்வோம். Remember I read to you from verse 19 to 20. ஞாபகம் இருக்கிறதா? மத்தேயு 6:19 ல இருந்து 23 வரைக்கும் வாசித்தோம் அல்லவா போன வாரம்? I read to you 19 to 23. 19 ல இருந்து 23 வரைக்கும் வாசித்தேன். Let's look at verse 19. இன்னைக்கு 19ஆம் வசனத்தை பார்ப்போம். Do not lay up for yourselves treasures on earth, where the moth rust destroy and where thieves break in and steal. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். And then after saying that, it says there, lay up treasures in heaven, it says. அதுக்கு அப்புறம் சொல்றார் பாருங்க, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். So because of this next verse where it says lay up treasures in heaven, preachers have misunderstood it. அடுத்த வசனம் வந்து பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்ன உடனேயும் பிரசங்கமாங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. 19 They said you mustn't have bank account, you mustn't have money saved up in the bank, don't invest where you get good returns. என்ன நினைக்கிறாங்க? பேங்க்ல போட்டு சேர்த்து வைக்க கூடாது, எங்க நல்ல முதலீடு வருதோ அந்த இடத்துல போடக்கூடாது என்றெல்லாம் எண்ணுகிறார்கள் பணத்தை குறித்து. Don't buy land, don't own your own house. நிலத்தெல்லாம் சொந்தமா வச்சிருக்க கூடாது, வீடெல்லாம் சொந்தமா கட்டி இருக்க கூடாது பாருங்க. If you have a home here, you will not have a mansion there, God will not give you the mansion there. இங்கே வீடு கட்டி இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பரலோகத்திலே வீடு ஒரு ஸ்தலம் ஆயத்தப்பட்டு இருக்காது என்றெல்லாம். And I know many, personally I know many sincere Christians who have sold the lands and homes because of this scripture and given it to the church. இன்னும் சொல்ல போனா உண்மையான விசுவாசிங்க கிறிஸ்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இந்த வசனத்தை கேட்டு பிரசங்கத்தை கேட்டு
நிலத்தை வித்து வீட்டை வித்து ஊழியத்துக்கு கொடுத்துருக்காங்க. thinking it's wrong to have money, home or land. என்ன நினைச்சிட்டாங்க, பணமும் வீடு நிலம்லாம் இருந்தா தப்பு என்று. But I always tell people one thing everywhere I go. நான் எங்கே போனாலும் ஒரு காரியத்தை நான் ஜனங்களுக்கு சொல்லுவதுண்டு தெளிவாக. I tell them, if you don't have spiritual sense, at least have some common sense and exercise that common sense. நான் என்ன சொல்லுவேன்னா, சரி ஆவிக்குரிய அறிவு தான் இல்லன்னு விட்டுருங்களேன், அட்லீஸ்ட் ஒரு பொது அறிவு இருக்காதா உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டீங்களே. So if you look at verse 2, you will understand, you know what it's saying there, because it says, verse 2 says there, verse 20 says there, lay up treasures in heaven. 20ஆம் வசனத்துல என்ன சொல்கிறது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். Verse 19 says, do not lay up here on earth, but lay up in heaven. என்ன சொல்கிறது 19, உங்கள் பொக்கிஷங்களை இங்கே பூமியிலே சேர்த்து வைக்காதீர்கள், பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். Now I understand what it means not to lay up treasures here or hoard up treasures here on earth. I understand that very well. பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது குவித்து வைக்கிறதுலாம் கூடாது என்பதை குறித்ததிலே நான் புரிந்து கொள்கிறேன். But verse 20 I don't understand. How can I lay up treasures in heaven? சரி 20ஆம் வசனம் சொல்கிறது பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது. அப்படினா எப்படி அங்க சேர்த்து வைக்கிறது நாம? Should you take your briefcase with all the notes in and go to heaven, take a trip to heaven and deposit there in the bank and come back? And பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு சொன்னோனியோ நோட்டெல்லாம் எடுத்து சூட்கேஸ்ல போட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு அங்க போட்டுட்டு வர முடியுமா? Does God run a bank there in heaven? பரலோகத்துல சேமித்து வைக்க அங்க தேவன் தான் பேங்க் வங்கி வைத்து நடத்துகிறாரா? No my friend, there everything is free. You don't need money at all for anything. பரலோகத்திலே ஒண்ணும் தேவையில்லை, எல்லாம் இலவசமாக அருளப்படுகிறதே. So that is why I showed you that these scriptures are not talking about, money at all. ஆகவே தான் நான் சொல்கிறேன் இந்த வசனம் பணத்தை குறித்து பேசவில்லை. That is why when you read scripture you need to understand it. Don't just look at it on a surface level or superficial level. ஆகவே தான் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த மேலோட்டமா பார்த்துட்டு போய்ட கூடாது. You must try to understand what it is saying in the old context there. இங்க முழு பின்னணியம் வைத்து எதை சொல்ல வருகிறார் என்பதை நாம் கண்டிப்பாக அறிய வேண்டும் அல்லவா? So I showed you what Jesus is teaching here through these scriptures. He is teaching about the heart of man. இங்க இயேசுவானவர் எதை குறித்து பேசினார் என்று சொன்னேன், இருதயத்தை குறித்து பேசுகிறார் என்று. It's only you and me have problem with money and riches and silver and gold and rubies and diamonds on. நமக்கு தான் பிரச்சனை, பணத்தை குறித்தும் வெள்ளியை குறித்தும் பொன்னு தங்கத்தையும் வைரத்தையும் முத்துக்களை குறித்து நமக்கு தான் பிரச்சனை. Sometimes even preachers have problem with that. அதோட கூட சில வேளையில பிரசங்கிமார்களுக்கும் பிரச்சனை வந்துருது. But God does not have any problem with those things. ஆனா தேவனுக்கோ இவைகளை குறித்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அவருக்கு. See, we try to bring God to our understanding. We make him like ourselves. We begin to think like how he thinks. தேவனை நம்ம அளவு மாதிரி நம்மள மாதிரி அவர் எண்ணுகிறாராக்கோன்னு என்று எண்ணத்திலே நாம் வாழ்ந்து விடுகிறோம். So that is why they think that God is mad when you are blessed and when you prosper. ஆகவே என்ன நினைக்கிறோம், நாம நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு இவையெல்லாம் வச்சிட்டு இருந்தா தேவனுக்கு கோபம் வந்துருதோ என்று. But I told you that God is not worried. No matter how much money you have, you can have how much balance you want, you can possess how much land you want and how many houses you want. He is not mad at you for all those things. ஆனால் தேவனானவர் எவ்வளவு வெச்சிருந்தாலும் அவருக்கு கோபம் கிடையாது, எவ்வளவு நிலம் வாங்கி போட்டாலும் அவருக்கு கோபம் கிடையாது, எவ்வளவு வீடு கட்டினாலும் அத பத்தி அவர் கோவிக்க மாட்டார். Very simple. If you are an earthly father, உதாரணத்துக்கு பாருங்க, எளிமையா சொல்றேன், நீங்க ஒரு தகப்பனா இருக்கீங்க இங்க பூமியில. If your child does well in life, உங்க பிள்ளை வாழ்வில நல்லா முன்னேறி வந்தா, if he can afford to have many cars, அநேக கார்களை வாங்குறதுக்கு உங்க பையன் நல்லா செலவு பண்ணி வாங்குனானா, if he can afford to have many bungalows, நல்ல பங்களாஸ்கள் நிறைய வாங்குறதுக்கு அவருக்கு வசதி வந்துச்சுனா, if he can afford to buy land and all that, உங்க மகன் எல்லா நிலத்தையும் வாங்கி போடுறாருனா நீ முடி பிச்சுப்பீங்களா? நீங்க கோவப்படுவீங்களா? நான் இவன் கார் எல்லாம் வாங்குறான், பங்களா எல்லாம் வாங்குறான். Will you say that? அப்படி சொல்லுவோமா? As a father what you will do, you will take pride in your son because he is successful, he is prospering. அப்பாவா இருக்கிற தகப்பனாராகிய நீங்க எப்படி இருப்பீங்க? அவனுடைய வெற்றியை குறித்து அவன் முன்னேற்றத்தை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? You will be happy, isn't it? That's the father's heart. சந்தோஷமா தானே இருப்பீங்க, அதுதானே தகப்பனுடைய இருதயம். Then how much more do you think God? அப்படினா தகப்பன் நம்ம பரமபிதா எப்படி இருப்பாரு? The problem with people is they don't have a revelation of the heavenly father. கிறிஸ்தவனுடைய பிரச்சனை என்னன்னா பரமபிதா எப்படிப்பட்டவர்னு அறிவில்லாதது தானே. They have religion but they don't know God. அவங்களுக்கு மதம் இருக்குது எல்லாம் இருக்குது, ஆனா தேவனை அறிய வரல. In Tamil it goes well, they say vairakyam. But they don't have knowledge.
Zeal, they have zeal but no knowledge. வைராக்கியம், தேவனுக்கென்று வைராக்கியம் பிடிச்சிருப்பாங்க. ஆனா அவரை குறித்த அறிவு கொஞ்சம் கூட இல்ல. Zeal is good. வைராக்கியமா இருப்பது தேவனுக்கென்று இருப்பது நல்லது. Every believer must have zeal. ஒவ்வொரு விசுவாசிகளும் வைராக்கியம் கொண்டிருக்க வேண்டும். But with knowledge. ஆனால் அறிவோடு இருக்க வேண்டும் அல்லவா? Zeal without the knowledge of scriptures and knowledge of the heavenly Father will not do any good to you, my friend. வேதத்தை குறித்த அறிவில்லாமல், பரமபிதாவை குறித்த அறிவில்லாமல் வெறும் வைராக்கியம் வச்சிருந்தா அது என்ன பிரயோஜனம்? So knowledge is very important. ஆகவே தேவனை குறித்து, வேதத்தை குறித்து அறிவு தேவை அல்லவா? So God is not worried about all these things, how much you have and how much you possess and all. He is not worried about all these things. ஆகவே தேவனானவருக்கு நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்கன்றத பத்தி அவருக்கு அத பத்தி கோவம் கிடையாது. Because God values you and esteems you much more than silver and gold and all these treasures in the world. ஆனால் தேவனானவரோ இந்த உலகம் முழுவதிலும் இருக்க தங்கம், வெள்ளி, பொன்னை காட்டிலும் உங்களை தான் ரொம்ப மதிப்பாய் நோக்குகிறார். Are you listening to me this morning? கேக்குறீங்களா இந்த காலைவேளையில நான் சொல்றதே? You are more valuable to God, my friend, than the silver and gold and the rubies and diamonds and all these things. நண்பர்களே, இந்த உலகத்தில் இருக்க தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், முத்து இவைகளை காட்டிலும் தேவனுக்கு நீங்கள் தான் ரொம்ப அவசியமா இருக்கிறது. Those things are not more valuable than you. Get that right. உங்களை காட்டிலும் அவருக்கு விலையேறப்பட்டது இந்த பொருட்கள் கிடையவே கிடையாதுன்னு சரியா புரிந்து So கொள்ளுங்கள். that is what he is doing here. He is talking about your heart. ஆகவே தான் இங்கே உங்கள் இருதயத்தை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார் தேவனானவர். The temptation of greed, the temptation of lust, the temptation of loving money more than God. That's what he is talking here. என்னத்தை குறித்து பேசுகிறார் இயேசுவானவர்? தேவனை காட்டிலும் உங்களுக்கு பணத்தை குறித்து பேராசை, அதுல பின்னாடி போற நாட்டம் இருக்க கூடாது என்பது. See, we are only human beings. நாம எல்லாம் மனுஷருங்க பாருங்க. And we are all prone to temptations in life. எல்லாரும் சோதனைக்குள்ளாக உள்ளதான் செய்ய முடியும் படுவோம் சில வேளையிலே. Every day you face temptations in life. அனுதினமும் வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்றன. So Jesus is dealing with the temptation of greed and lust and love for money. தேவனானவர், இயேசுவானவர் இங்க பணத்தை குறித்து இருக்கிற பேராசை, அதை நாடின்னு போறது, அதுக்கு பின்னாடியே போற இச்சையை குறித்து பேசுகிறார். He is teaching us how to guard our heart, protect our heart from all these evil things that will ruin and destroy our lives. நம்ம வாழ்வை கெடுத்து ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிற இதுக்கு பின்னாடியே போகிற காரியத்தை குறித்து கையாண்டு பேசிக் கொண்டு வருகிறார். Because God has much more than what you think and imagine for you. உங்களுக்கென்று நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை காட்டிலும் அதிகமாக உங்களுக்காக அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். Paul says in Corinthians, he says, no eye has seen, no mind has ever imagined, no ear has ever heard, no heart has ever conceived the great, the glorious, the wonderful things that God has prepared for all those who love him. என்ன சொல்கிறார் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின சபை நிருபத்திலே? தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்ததை கண்கள் காணவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவர்கள் எண்ணங்களில் எண்ணிக்கூட பார்த்ததில்லை என்று சொல்கிறார். God has so much for you and me to enjoy. வாழ்விலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் அவ்வளவாய் வைத்திருக்கிறார். And he wants us to experience the fullness of his blessings that he has for us. அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் சம்பூரணத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். And that is why he is teaching here how to keep our hearts and protect it and guard it from these evil things. ஆகவே தானே சொல்லி கொடுக்கிறார், இந்த மாதிரியான பொல்லாத காரியத்தினாலே உங்கள் இருதயம் மாட்கொள்ளாமல் இருக்க உங்க இருதயத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. Not money and riches, the greed for money, the lust for money, the love for money and riches, that will ruin and destroy a person. பணம் பொருளை உங்களுக்கு எடுக்காது, பணத்தில் மேலும் பொருள் மேலும் வைத்திருக்கிற அந்த இச்சை, பேராசை, அதனாலே உங்கள் இருதயத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார். He is more concerned about you than the silver and gold and the rubies and emeralds and all those நம் things. தேவனானவர் நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். இந்த பொருள் தங்கம் வெள்ளி வைரம்லாம் பொத்தி பார்க்காம உங்க இருதயத்தை பார்த்து கொள்ளுங்க, இதுகிட்ட இருந்துன்றாரு. People who are against silver and gold and prosperity and all those things, they do not understand their self-worth and their value. பாருங்க, தங்கம் வேணாம், வெள்ளி வேணாம், வைரம் வேணாம், எனக்கு ஒண்ணும் வேணாம்னு சொல்றவங்க தங்களை குறித்தும் தேவன் வைத்திருக்க மரியாதை என்னன்னு தெரியாமலே போயிடுறாங்க. Turn with me to Luke chapter 18. லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்.
Luke chapter 18. 18. And I'll read from verse 18 to 23. 18லிருந்து வாசிக்கிறேன் 23 வரை. Maybe we'll read it in Tamil directly. 18 to 23. படிக்கிறேன் கேளுங்கள். 18லிருந்து அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யவானானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். So here we read about a person who was a rich ruler. He comes to Jesus. பாருங்க, இங்க ஒரு தலைவன் இருக்கான், அவன் ஐஸ்வர்யவான். அந்த தலைவன் இயேசு வண்டையிலே வந்திருக்கான். And he says, good teacher, what shall I do to inherit eternal life? கேக்குறான் பாருங்க இயேசுவானவரிடத்துல, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? So Jesus tells him, why do you call me good? No one is good, but that is of God. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறார்? நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. And then verse 20 he says, you know the commandments: do not commit adultery, do not murder, do not steal, do not bear false witness, honor your father and your mother. அப்புறம் 20ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, இயேசுவானவர் விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயே என்கிற கற்பனை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். And then he said, all these things I have kept from my youth. அதுக்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். That's a downright lie. அது அவ்வளவு பொய் பாருங்க. So Jesus wants to help him here and show him his problem, his real problem. இங்க இயேசுவானவர் அவனுக்கு இருக்கிற பிரச்சனையை காமிக்க விரும்பினார். So then in verse 21 he says, verse 22 he says, so when Jesus heard these things, he said to him, you still lack one thing, sell all that you have and distribute to the poor, and you will have treasures in heaven, and come and follow me. அவனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சுட்டி காமிக்கிறார் பாருங்க 22ஆம் வசனத்துல. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவுண்டு. உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். Here is he saying, I kept all the commandments from my youth. என்ன சொல்றான்? என் சிறு வயது முதல் இந்த கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு இருக்கிறேன் என்று. The commandments were not possible to keep. கற்பனை கை கொள்ள முடியாததுக்காக வச்சிருக்கிறார். It was given for a purpose, to show man that he is a sinner, he needs a savior. 10 கற்பனையை தேவன் ஒரு நோக்கம் கொண்டு மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவன் அதை கடைபிடிச்சு என்னண்டையில ரட்சக தேவை என்று கையெழுத்து எங்கிட்ட வருவான்றதுக்காக. Because he'll look at the 10 commandments and he'll try with all his heart, mind and soul to do it. 10 கற்பனையை பார்த்துட்டு கடவுள் கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு முழு இருதயத்தோட அதை கடைபிடிக்க அவன் முயற்சி செய்வான். And the more he tries to do it, the more he'll fail. மனுஷன் முயற்சி செய்ய தோல்விதான் கண்டடைவான். The more miserable and desperate he'll become. அதனால அவன் ரொம்ப விருத்தி அடைந்து ரொம்ப தோல்வியை கண்டடைவான். இதன் மூலமாக and he'll begin to understand that he cannot keep it, that standard of living is too high for him. கடைசில அவன் அறிய வரணும், மனுஷன் இந்த 10 கற்பனை ரொம்ப ஜாஸ்தி, மனுஷனால யாராலையும் கை கொள்ள முடியாது என்று அறிய வரணும். Then he will cry out to God for help and say, God help me. அப்புறமா அவன் கூக்குரலிடணும், ஆண்டவரே என்னால முடியல எனக்கு ரட்சிங்கன்னு கூப்பிடுறதுக்கு. Help me, save me. He will cry out and God will save him. It was to direct a person to God. தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ரட்சியுங்கள் என்று தேவனிலே கூக்குரலிடதான் அந்த 10 கற்பனையும் தேவன் கொடுத்தாரு. But he, just like many other people says, well, everything is fine with me, I have kept everything from you. ஆனால் மற்ற அநேகரை போல இவனும் சொல்றான் பாருங்க, இல்ல எனக்கு பிரச்சனை இல்ல, இந்த 10 கற்பனை நான் கை கொண்டுட்டேன் ஆக்கும். So Jesus is saying, you lack one thing and I'll show you what's your real problem. அப்ப இயேசுவான சொன்னா, உனக்கு ஒரு குறைவுண்டு, அது என்ன பிரச்சனை நான் சொல்றேன்பான்னாரு. And then he says, go sell everything that you have and give it to the poor and then come and follow me. Very simple. சொல்றாரு பாருங்க, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்ன என்ன பின்பற்றி வா. Well, he said, I kept all the commandments, but Jesus said only do one thing.
10 கற்பனை எல்லாம் கை கொண்டேன்னா ஆனா இயேசுவானவர் சொன்னார் ஒண்ணே ஒன்னு செய்ப்பானார். Go sell everything that you have. Sell all your houses, whatever you have, sell it. Give it to the poor and come and follow me. என்ன சொல்லினாரு? ஒரே ஒரு காரியம் செய்ப்பா, உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் அதாவது வீடு நிலத்தெல்லாம் வித்துட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வானார். Verse 23. 23ல பாருங்க. But when he heard this, he became very sorrowful, for he was very rich. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் அதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். See, this is what Jesus is talking about. இதை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறார். He's talking about how we should not put our faith, our trust in uncertain riches. எப்படி நாம் இருதயத்தை எடுத்துன்னு போயிட்டு நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேலும் பொருளின் மேலும் வைக்க கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார். Here we see a rich person esteeming the riches, the silver, the gold and all the assets that he has more than his own self worth and value. பாருங்க, இந்த மனுஷன் இந்த ஆளு என்ன பண்ணிட்டாரு? தன்னை மதிப்பு பண்ணாம தன்னை காட்டிலும் பொருளுக்கும் பணத்துக்குமே ஐஸ்வரியத்துக்குமே ரொம்ப மதிப்பிட்டு வைத்திருக்கான் அந்த பையன். If he only understood what the scripture said, I'll tell you, he would have obeyed what Jesus said, sold everything that he had, and he would have went and followed Jesus. இயேசுவானவர் சொன்னதை மட்டும் இந்த தலைவன் அறிந்திருப்பான் என்றால் என்ன செஞ்சிருப்பார்? இவரு உடனே போய் எல்லாத்தையும் வித்துட்டு உடனே பின்பற்றி இருக்க வைப்பார். If he only understood the verse that says, what shall it profit a man if he gains the whole world and loses his soul or forfeits his soul? ஒரு வசனம் இருக்கு, இயேசுவானவர் சொன்னாரே, இந்த மனுஷன் உலகத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொன்னாரே, அந்த வார்த்தை புரிந்திருந்தாலே போதும். See, the problem with this person is he did not understand his self value, his self worth. இந்த நபருக்கு என்ன பிரச்சனை? தன்னுடைய மதிப்பு தெரியல. He never understood how valuable and how precious he is to God. தேவனுக்கு இவர் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு மதிப்பானவர் என்று அறியாதிருக்க இந்த மனுஷன். Bible says he went away sorrowful because he was very rich. அவன் ஐஸ்வரியனா மிகுந்த ஐஸ்வரியனா இருந்ததனால துக்கமா போயிட்டான்றது வசனம். This is what Jesus is against. இதுக்கு தானே எதிரா பேசினாரு இயேசு. He is not against you having a savings account, and he's not against you saving money for the future and your children. உங்க சேமிப்பு வங்கியிலயோ உங்க எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கிறதுலயோ தேவன் அதுக்கு விரோதமா இல்லையே. He is not against you owning lands and buying homes. நீங்க நிலத்தை வாங்குறதும் வீடு கட்டறதும் குறித்து அவருக்கு கோபம் இல்லையே. He is not against you buying gold bars or biscuits and keeping at home. உங்க வீட்ல தங்க கட்டி வாங்குனானே பிஸ்கட் வாங்குனானே அவருக்கு அத பத்தி கவலை இல்லை. No, he is not upset about all these things. இவைகளை குறித்து அவர் கோபப்படுவதும் இல்லையே. What he is talking about, what he is teaching here is, it doesn't matter how much possessions you have, but don't allow the possessions to possess you. That's what he's talking about. என்ன சொல்லுகிறார்? எந்த காரியங்கள் எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள், அத பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு. இந்த பொருட்கள் எல்லாம் உங்களை பிடித்துக் கொள்ள விடாதிருங்கள். Are you listening to me, my friend? கேக்குறீங்களா? சரியா? Don't allow your possessions to possess you. Don't be possessed by that. உங்க பொருட்கள் பணம் உங்களை பிடித்துக் கொள்ள விடாதிருங்கள். Don't become a slave to riches, a slave to money and all these things. ஐஸ்வரியத்துக்கும் பணத்துக்கும் நாம போய் அடிமையா மாட்டிக்க கூடாது. No, let money and riches be your slave. You just use it for whatever you want. பணமும் ஐஸ்வரியமும் உங்களுக்கு அடிமையா இருக்கட்டும், நீங்கள் அவைகளை உபயோகிக்க. So that is what he is teaching about. அதை குறித்து தான் நீங்க சொல்லி கொடுக்கிறார். About your heart, to guard it against all these evil things. இந்த மாதிரியான பொல்லாங்கான காரியத்திலே உங்கள் இதயத்தை பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Don't allow your heart to put its faith in money, in riches and all these things. உங்கள் இதயம் விசுவாசத்தை பொருள் மேலும் பணத்தின் மேலும் ஐஸ்வரியத்தின் மேலும் வைக்க விடாதிருங்கள் என்று சொல்கிறார். Don't allow greed and lust to enter into your heart over money. பணத்தின் மேல் இருக்க பேராசை இச்சை உங்கள் இதயத்தில் நுழைய விடாதிருங்கள் என்று சொல்கிறார். No, all these things should not come into your heart. இவை எல்லாம் உங்கள் இதயத்தில் வரவே கூடாது. Your heart is only for one person, and that is Jesus. Only he must come and dwell there. உங்கள் இதயம் ஒருவருக்கு மாத்திரமே, ஒருவர் தான் வந்து இருக்க வேண்டும், அது இயேசு மட்டுமே. Amen. Only Jesus must come and dwell there. இயேசு மாத்திரமே அங்க வந்து இருக்க வேண்டும், வசிக்க வேண்டும். God comes and lives in our heart. தேவன் வந்து நம்மளுடைய இதயத்திலே வசிக்கிறார், வாசம் பண்ணுகிறார். Not these things. These things should not come into our heart. நம்ம இதயத்திலே இந்த காரியங்கள் வந்து வாசம் பண்ண கூடாது. Because if it enters into our heart, lust and greed and covetousness and all these things, if it enters, it will ruin us and destroy us. இந்த பேராசை பொருள் மேல் இருக்கிற அந்த இச்சை வந்துடுச்சுனா
நம்மை அழித்து விடும் என்பதற்காக தான் சொல்கிறார். Turn with me to one more example. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் பாருங்க. Luke chapter 12. 12ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே. Luke chapter 12. 12ஆம் அதிகாரம். From verse 18. 18 18 to 21. 18 ல இருந்து 21. So he said, I will do this. I will pull down my barns, build greater ones, that I will store all my crops and my goods. And I will say to my soul, for you have many goods laid up for many years, take your ease, eat, drink, and be merry. And verse 20 says, but God said to him, fool, this night your soul will be required of you. Then whose will those things be which you have provided? So is he who lays up treasures for himself and is not rich towards God. 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருள்களை அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றார். Now these are famous scriptures for preachers to use and to attack those who are rich. பணக்காரங்க ஐஸ்வர்யவான்களை தாக்கறதுக்குனே உபயோகிக்கிற வசனங்கள் பிரசங்கிமார்கள் உபயோகிக்கிற வசனம். How many sermons I have heard on that? இதுல எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கேன் பாருங்க. People who are against prosperity, செழிப்புக்கு எதிரா பேசுறவங்க எல்லாம், against financial and material blessings, பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு விரோதமா பேசுறவங்க, people who are angry against the rich and who have enjoying all the blessings of God, எல்லா தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற பணக்காரங்களை பார்த்தா கோபம். They take scriptures like that and preach it and say, see what Jesus says about that person. இந்த வசனத்தை எடுத்து பாருங்க என்ன சொல்லிருக்காரு இயேசுவானவர் சொல்வாங்க. They use it to attack people. ஜனங்களை தாக்க உபயோகிக்கிற வசனம். But I told you, when you read scripture, you need to understand what the scripture is saying. வசனத்தை வாசிக்கும்போது வசனம் என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். So here we are seeing a person who has a bountiful harvest. அதாவது இங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கான், அவனுக்கு அறுவடை நிறைய வந்துடுச்சு. In verse 16 it says that the ground of a certain rich man yielded plentiful. ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. 16ஆம் வசனம். Now he got a good harvest, a bumper crop. பாருங்க, அவருக்கு பம்பர் கிராப் வந்துச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு விளைச்சல் விளைஞ்சிடுச்சு. Then immediately in verse 17 it says, and he thought within himself saying, what shall I do since I have no room to store these crops? நிலம் நன்றா விளைந்தவனே என்ன சொல்றான் பாருங்க 17ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. Very simple, isn't it? If you had no room to store it up, you could have taken it and given it to the poor. It's very simple, easy to dispose plenty. பாருங்க, ஒரு காரியம் எளிமையா செய்யலாம். இடம் இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கணும், தானியத்தை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருக்க வேண்டியதானே. But see his problem. ஆனா அவனோட பிரச்சனையை பாருங்க. He's saying all my storehouse is full and now I have a bumper crop, I have no place to store all these things. சொல்றான் பாருங்க, நான் என்ன செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி அதுக்கு விளைத்த தானியத்தை என் பொருளும் அங்க சேர்த்து வைத்து. And then see his attitude, see his heart. பாருங்க அவனுடைய எண்ணம் என்ன, அவனுடைய மனசு தான் எங்க இருக்குது, இருதயம் எங்க இருக்குது பாருங்க. Verse 18, so he said, I will do this, I will pull down my barns and build greater, and there I will store all my crops and my goods. 18ஆம் வசனத்திலே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. So he wants to pull down all those barns and build bigger ones, new ones. No problem, let him do it, fine. களஞ்சியத்தை இப்ப இடிக்க போறாராம், புதுசா கட்ட போறாராம், கட்டிக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. And then listen to verse 19, and he says, and I will say to my soul, for many years take your verse 19, and I will say to my soul, you have many goods laid up for many years, take your ease, eat, drink, and be merry. 19ஆம் வசனம் பாருங்க, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது,
நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்மாவோடு சொன்னேன். This is exactly what Jesus is talking about. இதை குறித்து தான் இயேசுவானவர் போதிக்கிறார் சரியாக. He is speaking to himself and he is saying, well, you have many goods. That means now you are a successful businessman, you have a lot of money, you can be secured in life. என்ன சொல்கிறான்? தனக்கு தானே பேசிக் கொள்கிறான். அப்பா உனக்கு எல்லாம் வந்துடுச்சு, நீ நல்லா பத்திரமா இருக்க போற, வருஷ காலத்தெல்லாம் குறித்து கவலை இல்லப்பான்னு தனக்கே பேசிக்கிறான். You have enough for many years to live. வருஷத்துல எவ்வளவு ஆயுசு மூலம் வாழ்றதுக்கு உனக்கு பிரச்சனையே இல்லை. You can just eat and drink and be merry and don't worry about lack and want and insufficiency because you have abundance now. நீ இளைப்பாறி புசித்து குடித்து அனுபவி எல்லாத்தையும், உனக்கு ஒரு தேவை வராது, உனக்கு பிரச்சனை இல்ல. See, this is the problem. இதுதான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை. He is putting his faith and trust and security in riches, which the Bible teaches that you should not do. பாருங்க என்ன பண்ணுகிறான்? வேதம் போதிக்காத அந்த பண ஐஸ்வரியத்திலே தன்னுடைய இருதயத்தையும் நிச்சயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் நம்பி இருக்கிறான். இப்போ when God blesses you with abundance, தேவன் உங்களை சம்பூர்ணத்தை கொண்டு ஆசீர்வதித்தார் என்றால், praise God for abundance, my friend. அந்த சம்பூர்ணத்தை குறித்து அதை குறித்து சந்தோஷப்பட்டு தேவனை துதிக்கணும். Many people don't have it, they long for it, they desire for it. அநேகருக்கு சம்பூர்ணம் இல்லை, அதை தேடி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். So if you are rich and you have abundance, thank God, praise God for it. ஆக உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருந்து நீங்கள் சம்பூர்ணமாய் இருப்பீர்கள் என்றால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். But don't put your faith and trust in riches. ஆனால் அந்த நேரத்திலே தானே உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு ஐஸ்வரியத்தின் மேலும் அந்த செழிப்பு மேலும் வைக்க கூடாது. Don't think because you have abundance that you are secured in life, that your life is safe now. சம்பூர்ணம் இருக்கிறதுனால அப்பா என் வாழ்க்கை நல்ல நிம்மதியா செட்டில் ஆச்சுன்னு இருக்க கூடாது. That is what the Bible teaches. அததானே வேதம் போதிக்கிறது. 1 Timothy 6:17 Paul gives teaching to the rich there. 1 தீமோத்தேயு 6:17 ஐஸ்வரியவான்களுக்கு பவுல் போதிக்கிறார். And he warns rich people who are blessed with abundance. சம்பூர்ணத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வரியவான்களுக்கு எச்சரிப்பு கூறுகிறார். He tells them not to put that trust and faith in uncertain riches but in the living God. என்ன சொல்கிறார்? அண்ணா நிலையான ஐஸ்வரியத்தின் மேலே உங்களுடைய விசுவாசத்தையும் இருதயத்தையும் வைக்காதீர்கள் என்று அறிவுரை கூறுகிறார். This is exactly what happened to this person here. ஆனால் இங்க இருக்கிற ஆளுக்கு அதுதான் தப்பா ஆயிடுச்சு. இப்போ the moment he was blessed with abundance, he began to put his faith and trust in money and riches. ஒரு விளைச்சல் சம்பூர்ணம் வந்த உடனேயும் என்ன பண்ணிட்டாரு? இந்த ஆளு தன்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அது மேல வச்சிட்டார். In today's language he was saying, well, my life is well secured because of this abundance that I have. என்ன சொல்றா? இப்ப சொல்லுவாங்களே எல்லாரும் அந்த மாதிரி இந்த காலத்துல சொன்னோம்னா, பா என் வாழ்க்கை நல்லா செட்டில் ஆச்சுப்பா என்ற மாதிரி வார்த்தையில சொல்லிட்டார் அவரு. And then it says that but God said to him, fool, tonight your soul will be required of you, then whose will all these things become? 20ஆம் வசனத்துல பாருங்க, தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரில எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். I think those words must have drove him nuts. அந்த வசனம் அவனை ஒரு பைத்தியம் பிடிக்க செஞ்சிருக்கும். Just when he is thinking he is secured in life, Jesus comes and tells him, what if I require your soul tonight? என்ன நினைச்சான்? What happens if you die tonight? What will happen to all this wealth? என்ன நினைச்சான்? இப்பதான் நல்லா இருக்கேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, நிம்மதியா இருக்கேன்னு இருக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, உன் ஆத்மா எடுத்துட்டனா என்ன பண்ணுவ? That would have made him crazy. அது அவனை அப்படியே பிரமிக்க செஞ்சிருக்கும். This is what Jesus is teaching about. இதுதான் இயேசுவானவர் போதிக்கிறார். The greed, the lust, love of money more than anything about God. தேவனை காட்டிலும் பேராசை, பொருளாசை, பணாசை இருக்க கூடாது இருதயத்தில். He is not against money and riches, but he is against greed and lust. That's what he is against. அவர் பணத்தும் பொருளுக்கும் விரோதமா இல்லை, அது மேல இருக்கிற பேராசை, அதை நாடி ஓடுவதன் மேலே அவருக்கு பிரியம். He wants our hearts to be guarded and protected from all these things. நம்முடைய இருதயம் இவைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Because greed, lust and love of money and riches will destroy a person and ruin a person. ஏனென்றால் ஒரு நபரை இந்த பேராசையும் பொருளாசையும் அழித்துவிடும். The love of money is the root of all evil. பண ஆசையே எல்லா காரியத்துக்கும்
வேறாய் இருக்கிற தீமைக்கும். That is what the Bible is against. அதுக்கு தான் வேதாகமம் புறமாய் பேசுகிறது. So that is why we should put our faith in the living God and not in money and uncertain riches. ஆகவே நம்முடைய விசுவாசத்தை யார் மேல வைக்க வேண்டும்? ஜீவிக்கிற தேவன் மேல வைக்க வேண்டுமே ஒழிய நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல வைக்க கூடாது. Now we looked at two negative examples, but I'll show you a positive example. இந்த ரெண்டு உதாரணம் பிற்போக்கான செயல்பட்ட உதாரணத்தை காண்பித்தேன். இப்பொழுது முற்போக்கான காரியத்தை பார்க்கலாம். I had to deal with those two scriptures. முதல்ல இந்த ரெண்டு வசனத்தின் மேல கையாளணும்ன்றதுக்காக உங்களுக்கு விளக்கி சொன்னேன். Because many people use those scriptures to talk against prosperity and financial blessing. ஏனென்றால் உங்ககிட்ட வந்து अनेக பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்க. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு செழிப்புக்கு விரோதமா பேசுவாங்கன்றதுக்காக எடுத்து காண்பித்தேன். And how it will ruin and destroy you, they'll tell. சொல்லுவாங்க பணம் வந்துச்சுனா எப்படி உங்களுக்கு எடுத்து குட்டி சோறாக்குன்னு. No, that it's talking about people who put their faith and trust in money, who love money more than God. பணம் ஒருத்தர் குட்டி சோறாக்குனா அவர் என்ன ஆகுறாரு? பணத்தை முன்னாடி வச்சு அதே இருந்துட்டு வச்சிட்டாரு. அதுதான் பிரச்சனை. I am not teaching you to love money, to go after money, to run after money. நான் சொல்லி கொடுக்கல பணத்துக்கு பின்னாடி போங்க பணத்தையே நாடுங்கள் என்றலாம். No, I am telling you to put God first. நான் சொல்லி கொடுக்கிறேன் தேவனை முதலாவது வையுங்கள் என்று. The Bible teaches that put God first, seek him first in everything. வேதமும் சொல்லி கொடுக்கிறது தேவனை முதலாவது வையுங்கள் அவரை தேடுங்கள் என்று. In fact, you don't have to run after money, my friend. என்ன சொல்ல போனா பணத்துக்கு பின்னாடி ஓடவே வேண்டாம் நண்பர்களே. People are trying hard, they are sweating trying to make money and become rich. பணத்தை சம்பாதிக்கவும் அதை சேர்த்து வைக்கிறதுக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வைலாம் செஞ்சறாங்க பாருங்க. People are working overtime just to make more money. பணம் சம்பாதிக்க நேரத்துக்கு தாண்டி வேலை செய்றாங்களாம். But I tell you a secret, you don't have to try to make more money, my friend. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Listening to me? கேக்குறீங்களா? Well, I'm going to charge you for that. இது இலவசமா சொல்றதுக்கு நான் காசு வாங்க போறேன் பாருங்க. You don't have to go and run after money and sweat and work hard, and try to get money. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி நேரத்துக்கு ஓடி ஓவர் டைம் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு இல்ல. You don't have to work overtime, break rest, break sleep. கொஞ்சம் break rest, break all your sleep, sacrifice your food, everything just to make some more money. நம்ம பணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு பட்டினியா இருந்துகிட்டு நேரம் இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சம்பாதிக்கணும்னு இல்ல. You don't have to be a workaholic to get money, more money. பணம் சம்பாதிக்க வேலைன்னு பைத்தியம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. I know people who are so caught up with making money that they don't even drink water, they don't even have lunch, they just go sit down in the morning till evening, they don't think about anything else but making more money. எனக்கு தெரியும் பாருங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தண்ணி சாப்பாடு கூட மறந்துட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்து வேலை செய்றவங்கள நான் பார்த்திருக்கேன். They run after money, they chase after money. ஏன்னா பணம் நேரம் பணம்னு ஓடுறவங்க. But the more you run after it, the more you chase after it, that will run faster than you, away from you. நான் சொல்கிறேன் நண்பர்களே எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்துக்கு பின்னாடி ஓடுறீங்களோ பிடிக்க அது உங்களை கொண்டு வேகமா ஓடிடும். That runs even faster than Bolt. போல்ட் ஒரு ஒலிம்பிக் வீரனை காட்டிலும் வேகமா ஓடும் பாருங்க. You'll get tired and exhausting of chasing and running and trying to catch up with it. அந்த பணத்தை பிடிக்கிறதுக்கு நீங்களே டயர்ட் ஆகி ஒண்ணில்லாம சோர்ந்து போவீங்க. That is why Jesus never taught you to run after money. ஆகவேதான் இயேசுவானவர் சொல்லி கொடுக்கலையே எங்கேயும் பணத்துக்கு பின்னாடி போங்கள் என்று. Nowhere the scripture teaches to run after money. பணத்துக்கு பின்னாடி போங்க தேடுங்கள் என்று வேதம் ஒரு இடத்துலயும் சொல்லி கொடுக்கவில்லை. And neither am I teaching you to run after money and chase money. நானும் சொல்லி கொடுக்கல பணத்துக்கு பின்னாடி போங்க என்று நாடுங்கள் என்றும். Now my friend, the Bible teaches seek God and his kingdom first. வேதம் என்ன போதிக்கிறது? தேவனையும் தேவ ராஜ்யத்தையும் முதலில் தேடுங்கள் என்று. Seek God first, go after God, run after God, chase after God. தேவனை தேடுங்க, தேவன் பின்னாடி ஓடுங்க, அவரே நாடுங்கள். Day and night seek God and his word, my friend. இரவும் பகலும் தேவனை நாடுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு ஓடுங்கள் அனுதினமும். Seek him with all of your heart, with all of your mind and all of your soul. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரிடத்திலே தேடி ஓடுங்கள். God says when you seek him you will find him. என்ன சொல்கிறது வேதம்? அவரை தேடும் பொழுது கண்டடைவீர்கள் என்று. So you know what the Bible teaches? என்ன வேதம் போதிக்கிறது தெரியுங்களா? Your duty and your business is only seeking God, understanding God and knowing God. உங்களுடைய வேலை என்னன்னா தேவனை தேடுவதும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி கண்டுபிடிப்பதுமே ஒளிய வேற ஒண்ணும் இல்ல. Some of you think ஆனா பாயிண்ட்க்கு வர மாட்டீங்களா? யார் பணம் கொடுப்பாங்க? Well, in the next verse, in the next sentence he says all these things will be
added. இயேசு சொன்னாரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுக்கும் முதலாவது தேடுங்கள். அடுத்த வார்த்தையிலே சொல்றார் என்னது? பிற்பாடு இவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று அல்லவா சொன்னார். Sometimes preachers don't know that. அத பிரசங்கமார்க்கு மறந்துடுறாங்க. They are running everywhere seeking money. பணத்தை தேடி இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க பாரு. They are working so hard to get more money. பணத்தை இன்னும் அதிகமா சம்பாதிக்க இன்னலாம் வேலை. You know what I do? நான் என்ன தெரியுமா செய்வேன்? I don't do all those things. செய்யறது இல்ல. I just keep seeking God. தேவனை தேடுறது. Every day I try to understand God more. தேவனை அறிய அனுதினமும் தேடிக்கொண்டே இருக்கிறேன். The more I seek him, the more I begin to know him. எவ்வளவுக்கு எவ்வளவு தேடணும் அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை கண்டடைவேன். The more I understand him, the more I get a revelation of who he is and what he is. எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை அறிந்து கொள்கிறேனோ அவ்வளவுக்கு புரிய வருகிறேன் அவர் யார் என்று. And as I keep seeking him and putting him first in everything, வாழ்விலே அவரை தேடி அவரை என் வாழ்விலே முதலாக வைக்கும் பொழுது, you know what? என்ன தெரியுங்களா? He does the adding. சேர்க்கிறத அவர் செய்றார் என் வாழ்விலே. Whatever I need, he adds. எனக்கு தேவையெல்லாம் அவர் சேர்க்கிறார். Very simple to make money, my friend. பணத்தை சம்பாதிப்பது ரொம்ப சுலபம் நண்பர்களே. But people do exactly the opposite of what God says. கிறிஸ்தவங்க எல்லாத்துக்கும் அப்படியே எதிர்பார்த்தமா செய்றாங்க. Instead of seeking God first and putting God first, they are leaving God and running after money. தேவனையும் அவருடைய ராஜ்யத்திலும் முதலாவது தேடுவதற்கு பதிலாக இதை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடி போறாங்க. Very busy, running after, chasing after it. அவ்வளவு அலுவலாக தேடி 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 5 years, 10 years, they are just running like a marathon, running after it. 5 வருஷம் 10 வருஷம் சம்பாதிக்கிறாங்களாம் அந்த ஓட்டம் பாருங்க. After 10 years, they are tired and frustrated and desperate. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு இல்லன்னும் போது அப்படியே விரக்தி வந்து அப்படியே உடைந்து விடுகிறார்கள். Because that keeps running faster from them. ஏன்னா பணம் அது அவங்கள விட ரொம்ப முன்னாடி ஓடிட்டு இருக்கிறதுனால. Then they are mad against God, against the Bible, against all these teachings. அப்புறம் கோவம் வருது, தேவனை பத்தி கோவம், தேவனுடைய வார்த்தை கண்டா கோவம். Well, you don't have to run, my friend. நான் சொல்கிறேன் நண்பர்களே, நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. People don't understand this. ஜனங்களுக்கு புரியல பாருங்க. Most people are wondering, if I seek God, then how will he add? How will he bring money? Why you are worried about that? அவங்களுக்கு ஒருத்தர் கவலை சில பேருக்கு, நான் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினா எப்படி எனக்கு கிடைக்கும்? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க தேடுங்க, அவரு பாத்துக்குவாரு. One preacher is asking me, எப்படி பாஸ்டர் கொடுப்பாரு? எப்படி எடுத்து வந்து கொடுப்பாரு? I said, why are you worried about that? That's his problem. Let him worry about that. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவரு எப்படி கொண்டு வந்து கொடுப்பாருன்னா அவரு பிரச்சனை, அவரு பாத்துக்கணும், அவரு செயல் பண்ணட்டுமே. He just said, seek him and his kingdom. என்ன சொன்னாரு? என்னோட ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். So you do that. You do your part, he will do his part. தேடுற பாட்டு நீங்க தேடுற பங்க நீங்க செய்யுங்க. So let's go to a positive. சேர்க்கிற பங்க அவர் செய்வாரு. Let's go to a positive example now. ஒரு முற்போக்கான உதாரணத்தை காணலாம். Turn with me to Genesis. ஆதியாகமம். Genesis chapter 14. 14ஆம் அதிகாரம். Genesis chapter 14. ஆதியாகமம் 14. And I'll read from verse 21 to 23. 21 ல இருந்து கடைசி வரைக்கும் 23 வரைக்கும் வரைக்கும். Genesis 14:21 to 23. And now the king of Sodom said to Abraham, give me the persons and take the goods for yourself. But Abraham said to the king of Sodom, I have raised up my hand to the Lord God Most High, the possessor of heaven and earth, and I will take nothing from a thread to a sandal strap, and that I will not take anything that is yours, lest you say, I have made Abraham rich. 21 to 23. 21 ல இருந்து 23 வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்கள். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதுக்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐசுரனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உனக்கு உண்டானவைகள் யாது ஒன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். I just love to preach from Abraham. ஆபிரகாம்ல வாழ்விலை குறித்து பிரசங்கிக்க எனக்கு ரொம்ப ஆசைப்பா. It's called the father of faith.
வேணா விசுவாசத்தின் தகப்பன் அவர். And God did not call him the father of faith for nothing, my friend. அவரை ஒண்ணுத்துக்கு இல்லாதவருக்காக அவர் பிதாவா அவனை உருவாக்கல. You see how he was a heathen, but he learned how to trust God, honor God and believe God and his word. தேவனை அற்ற புறஞ்சாதியானா இருந்த ஆளை கூட்டிட்டு வந்து கற்று கொடுக்கிறாரே, எப்படி அவரை அவன் எப்படி நம்பினார் பாருங்க தேவனை. Abraham trusted God and believed God more than silver and gold and all the treasures, even more than his own son. இன்னும் சொல்ல போனா ஆபிரகாம் தங்கம் வெள்ளி பொன்னு இன்னும்னா தம் பையனை காட்டிலும் தேவனை நேசித்தவர் அவர். Here is a classic example of how you and me need to be and live. நீங்களும் நானும் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கு நல்ல உதாரணம் அவர்தானே. Remember when God blessed him with a son after many years? அநேக வருஷத்துக்கு அப்புறமாக அவர் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஞாபகம் இருக்குதுங்களா? Now God tells him, take him and go sacrifice him. சொன்னாரு, இப்போ எடுத்துட்டு போய் அவனை எனக்கு பலியிடு என்று. No questions. கேள்வியே இல்ல. Obedience, that's all. He takes his son and goes to sacrifice. கீழ்ப்படிதல் தான், வேற கேள்வி இல்ல. எடுத்துட்டு போனாரு பலியிட. You know why? Because he has faith in God. ஏனென்றால் அவருக்கு தேவன் மேலே விசுவாசம் இருந்தது. That even if he kills his son and sacrifices his son, God will raise him up from the dead. That's what Abraham believed. என்ன மாதிரி விசுவாசம் அவருக்கு இருந்ததுன்னா, நான் இன்னைக்கு என் பிள்ளையை எடுத்துட்டு போய் தேவன் சொன்ன மாதிரியே கொண்டு போய் பலியிட்டுட்டேனா தேவன் திரும்பியும் அவனை உயிரோடு எழுப்புவார் என்று விசுவாசித்தார். That is why he is called the father of all those who believe, the father of faith. ஆகவே தான் விசுவாசிகளின் எல்லா விசுவாசிக்கிற அனைவருக்கும் தகப்பனானார் என்று வேதம் சொல்கிறது. Over every situation he chose to put his trust and faith in God rather than anything else. எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தின் தேவன் மேலே தான் வைப்பேன் என்று இருந்த மனுஷன் அவர். And in these verses we read a wonderful encounter here with the king of Sodom. இங்கே ஒரு சோதோமுடைய ராஜாவை குறித்தும் அவனோடு அவன் பேசுகிற காரியத்தையும் பார்க்கலாம். And this encounter with the king of Sodom teaches us that Abraham was tested in the area of finances. இப்போ இந்த சோதோமின் ராஜாவை சந்தித்த விஷயத்திலே ஆபிரகாம் தன்னுடைய பணத்திலே பரீட்சிக்கப்பட்டிருக்கிறார். Now not only Abraham but every servant of God, every believer is tested in the area of finances. பண விஷயத்திலே எல்லா விசுவாசிகளா இருக்கட்டும் ஊழியக்காரர்களா இருக்கட்டும் பண விஷயத்திலே ஒரு சோதிக்கப்படுதல் இருக்கிறது. I showed you how tithe is being put as a test to see where your heart is, whether you love God more or love money more. சொன்னேனே அல்லவா, தசம பாகத்தை தேவன் வைத்தார். ஏனென்றால் உங்கள் இருதயம் எங்க இருக்குன்னு பரீட்சித்து பார்க்க, சோதித்து பார்க்க வைத்தாரு. அதன் மூலமாக So Abraham also was tested in the area of finances. அதே மாதிரியாக பண விஷயத்திலும் ஆபிரகாம் இந்த நேரத்திலே சோதிக்கப்பட்டிருக்கிறார். Now I don't want to go into the background and all that. இது பின்னணியெல்லாம் நான் பார்க்க போறது இல்ல. But verse 21 it says, now the king of Sodom said to Abraham, give me the persons and take the goods for yourself. இப்போ 21ஆம் வசனத்திலே பார்க்கலாம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். Now if you loved money, or if you had greed and lust for money more than God, then this would have been a good deal for you. பாருங்கள், பணத்தை நேசிக்கிற ஆளா இருந்து நாம பொருள்களை நேசிக்கிற ஆளா இருந்தா இந்த டீலிங் நல்லா இருக்கும் பாருங்க. You know what you would have said? நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? Okay king, சரி ராஜா, I'll keep all the treasure, the silver, the gold, the bronze, the cattle, and I'll keep all the treasure. You just take the people. மீட்டு வந்த எல்லா பொருட்கள், எல்லா தங்கம் பொக்கிஷத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், சரி நீங்க ஜனங்களை எடுத்துக்கோங்க. Abraham was tested in the area of finances. பண விஷயத்திலே இங்கே ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான் தேவனாலே. And just like him, every man of God and every believer will be tested in the area of finances. பண விஷயத்திலே ஆபிரகாம் போலதான் ஒவ்வொரு ஊழியக்காரரும் சரி கிறிஸ்தவ விசுவாசிகளும் சரி சோதிக்கப்படுவார்கள். That is why I tell people, before God can entrust abundance with you, he wants to know your heart. He will try your heart. ஆகவே தான் நான் சொன்னேன், தேவன் சம்பூர்ணத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக பண விஷயத்திலே உங்களை சோதித்து பரீட்சித்து பார்ப்பார். He will test your heart with money. பணத்தை கொடுத்து உங்கள் இருதயம் எங்க இருக்குதுன்னு பார்ப்பாரு. You know why? ஏன் தெரியுமா? Because abundance is not for getting all you can, and sitting on your can tightly. It's not for that. சம்பூர்ணம் எதுக்கு கொடுக்க போறாராம்? கொடுக்கிற சம்பூர்ணத்தை மூட்டை கட்டி அது மேல உட்கார்றதுக்கு கொடுக்க போறது இல்லை என்பதற்காக தான் இந்த பரீட்சை. So we see here the king offered him something. He says, you keep all the treasure, all the silver, the gold and everything, just give me the people. என்ன சொல்றாரு இங்க? சோதோமின் ராஜா ஆபிரகாம் நோக்கி,
எனக்கு ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். Now, testing in the area of finances seems to be a very important aspect in the lives of God's people. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பணத்தினாலே வருகிற சோதனை பரீட்சை ரொம்ப முக்கியம் பாருங்க. Every preacher, every believer will face this test in his life sometime or other. வாழ்விலே ஒரு நேரத்துல இல்லனாலும் இன்னொரு நேரத்துல ஊழியக்காரரும் சரி கிறிஸ்துவாசிகளும் சரி சந்திக்கப்படுவார்கள் இந்த சோதனையினாலே. So Abraham also was tested likewise. ஆகவே அதே மாதிரி ஆபிரகாம் இப்ப சோதிக்கப்படுகிறார். And you know what? ஏன் தெரியுங்களா? He passed the test. என்னாச்சு தெரியுங்களா? அந்த பரீட்சையிலே பாஸ் பண்ணிட்டார் ஆபிரகாம். You know what he said? என்ன சொன்னா தெரியுங்களா ஆபிரகாம்? He says, I will take nothing from you, not even a thread to a sandal strap, and that I will not take anything that is yours, lest you should say that I have made Abraham rich. அதுக்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உனக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்றார். Abraham was not greedy for treasure and wealth and riches, my friend. பணத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் பொக்கிஷத்தையும் குறித்து அவருக்கு பேராசை இல்லை ஆபிரகாமுக்கு. His heart was in God and God's word. அவருடைய இருதயம் தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலுமே இருந்தது. He was a heathen. அவர் புறஜாதியாய் இருந்தவர். God came to him and appeared to him. அவர் தேவனே வந்து அவருக்கு தரிசனமானார். God called him and chosen him. தேவன் தெரிந்து கொண்டு அழைத்தாரும் கூட. And God promised that he will bless him and make him mighty upon the earth. தேவனானவர் வாக்கு அருளினார், உன்னை இந்த உலகத்திலே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று. So Abraham believed God and God's word. ஆகவே ஆபிரகாம் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் அப்படி விசுவாசித்தவர். His heart and faith was in God and God's word, not in money. அவருடைய இருதயமும் விசுவாசமும் தேவனை பற்றி இருந்ததே ஒழிய இந்த பணத்தையும் பொருளையும் அல்ல. He was not greedy for money. He did not love money more than God. தேவனை காட்டிலும் பேராசையாய் பணத்தை அவர் நேசிக்கவில்லை. His words and his actions tell us that. அதே அவருடைய வார்த்தையை காண்பிக்கிறது, அவர் செய்த வாழ்ந்த விதமே காண்பிக்கிறது. He says, I will not take anything from you. என்ன சொல்றார் அந்த ராஜா கிட்ட? உன்கிட்ட இருந்து ஒண்ணும் எடுக்க மாட்டேன் பா. I will lift my hands only to God, not to people. என்ன சொல்றார்? என் கைகளை தேவனுக்கு முன்பாக உயர்த்துவேனே தவிர ஜனங்களுக்கு முன்பாக நீட்ட மாட்டேன்னாரு. And Abraham passed the test there. அன்னைக்கு ஆபிரகாம் பாஸ் பண்ணிட்டார் அந்த பரீட்சையின் சோதனையிலே. And I tell you, when you and me are tested in this area, இந்த பகுதியிலே நீங்களும் நானும் சோதிக்கப்படும் பொழுது, and like Abraham, when you pass the test, நீங்களும் ஆபிரகாமை போல பரீட்சையிலும் சோதனையிலும் வெற்றி பெறும் பொழுது, when you do not succumb to the greed, to the love and lust of money, பண ஆசையிலும் வஞ்சனையிலும் இச்சையிலும் வஞ்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது, then you know what? என்ன நடக்குச்சு தெரியும்? Story doesn't end there with Abraham. ஆபிரகாமிலே அந்த கதை அங்கே நிக்கலையே. When you don't love money and have greed or lust for money, நீங்கள் பணத்தை வாஞ்சித்து தேராமல் அது பேராசை இல்லாம இருக்கும் பொழுது, when you don't succumb to these things, இவைகளிலே கொண்டு போய் நீங்க மாட்டிக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது, then you know what will happen? என்ன நடக்கும் தெரியுங்களா? Your heavenly Father will entrust much more riches into your life. அதை காட்டிலும் உங்கள் பரமபிதா இன்னும் அதிகமான பணத்தை கொடுத்து உங்களை நம்பி கொடுப்பாரு. Amen. Amen. Are you listening to me? கேக்குறீங்களா நான் சொல்றத? That is exactly what happened to the life of Abraham. இதுதானே நடந்துச்சு இந்த ஆபிரகாம் அவருடைய வாழ்விலே. When Abraham did not succumb to greed or lust or love of money, பேராசையிலும் பண ஆசையிலும் விட்டு கொடுக்காம தன்னை பாதுகாக்கும் பொழுது, you begin to read the life of Abraham, how God blessed him with abundance. நீங்க பார்க்கலாம் ஆபிரகாம் வாழ்க்கை படிச்சு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சம்பூர்ணம் அவனுக்கு இருந்தது. God entrusted more riches to him. அவனை நம்பி அநேகர் சம்பூர்ணத்தையும் ஐஸ்வரியத்தையும் பொருளிந்தளினார். He became so rich. அவன் அவ்வளவு சீமானா இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. I tell you, this is what God will do for everyone who puts his faith and trust in him. இப்படியாக தான் தேவன் தன்மேலிலே நம்பிக்கையும் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களுக்கு செய்வார் நமக்கு. When you do not succumb to greed, to love and to lust of money, then this is what God will do. பண ஆசையிலும் பண பேராசையிலும் நாம பற்றி போகாமல் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு சம்பூர்ணத்தை கொடுத்து நம்பிக்கையாக இருப்பார். He will entrust much more riches in your life. அதை காட்டிலும் அதிகமாக ஐஸ்வரியத்தை கொடுப்பார் உங்களை நம்பினதினாலே.
You read the life of Abraham, you'll understand. அது ஆபிரகாம் வாழ்விலே படிச்சீங்கன்னா புரிந்து He had கொள்வீர்கள். no problem with riches, the silver and gold. அவருக்கு இருந்த ஐஸ்வரியத்துக்கும் பொருளுக்கும் பொண்ணுக்கும் அது பத்தி அவருக்கு பிரச்சனையே இல்ல. அது Even when he became old, he shared everything. All his wealth he shared. He gave it to all his children happily and joyfully. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே கிடைத்த அனைத்து ஐஸ்வரியத்தையுமே பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நல்ல சீமானாய் இருந்தார். Riches, wealth, silver, gold never dominated or controlled his life or his heart. ஆபிரகாமுடைய வாழ்வையும் அவருடைய இருதயத்தையும் எந்த ஐஸ்வரியமும் எந்த பேராசையும் பொருளாசையும் பணாசையும் பிடிக்கவே இல்லை. We need to learn from Abraham, my friend. ஆபிரகாம் வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது Because he is the father of all those who believe. ஏனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு தகப்பனானான் அவர். That is what Jesus is teaching. அதுதான் இயேசுவானவர் சொல்லிக் He is கொடுக்கிறார். teaching how to guard your heart and protect your heart from all these things that will ruin and destroy you. உங்க வாழ்வை ஒண்ணுமில்லாமல் அழிக்கிற இந்த காரியத்திலிருந்து உங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Greed for money, lust for money, love for money will ruin you. பணத்தின் ஆசை, பணத்தின் மேல் இருக்கிற பேராசை, பணத்தை குறித்த இச்சை உங்களே ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிடும். It will stop you and prevent you from the greater blessings that God has for you in your life. உங்க வாழ்வுக்கென்று தேவன் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தையும் காரியங்களையும் அடையாமலே தருவித்து விடும். You see, God is interested in you, my friend, in your heart. He cares for you, your heart, and that is why he is teaching us these things. இவைகளெல்லாம் ஏன் தேவன் நமக்கு போதிக்கிறார்? உங்கள் இருதயத்தின் மேல் அவருக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் இவைகளை போதிக்கிறார் உங்களுக்கு அவ்வளவாக. So that you will not be ruined by prosperity, but really be blessed by it. பணத்தின் ஆசீர்வாதத்தினாலும் உங்கள் வாழ்க்கை அழியாமல் இருப்பதற்காக தான் இவைகளை போதிக்கிறார் நமக்கு. That God's name will be glorified. அது நமக்கு இருக்கிற ஐஸ்வரியத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் அவருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கது. Are you getting it? புரிகிறதுங்களா? Well, time is up. நேரம் ஆயிடுச்சு. We'll continue next week. அடுத்த வாரம் பார்க்கலாம். Shall we